ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தர்மபுரி என்ற இடம் ஃப்ரெண்ட்ஸ். கார்மேல் மாதா கோவில் ரொம்ப புதுமையான கோவில். இங்கே வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த தீப நட்கர்ண ஆராதனை, இரவு ஆராதனை இருக்கும். இங்கே கலந்துக்கினீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, இந்த நிலத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, உடல்நலம் இல்லாதவங்களுக்கு, வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இங்கே போய் வேண்டிட்டு அங்கே மாஸ்க் கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எவ்வளோ சண்டை போட்டுக்குன்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் முன்னுக்கு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வரணுன்னா இங்கே ஃபோன் நம்பர் இருக்கோ பாருங்கள், அங்கே நான் போட்டிருக்கிற பாருங்க, அந்த ஃபாதருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. நானே ஃபஸ்ட் டைம் தான் அங்கே போயிருக்கிறேன். எங்கள் அத்தை அவங்க எங்கள் வீட்டுக்கார அத்தை அவங்க இட்டுன்னு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தான் சர்ச். இது ஷெட் மாதிரி போட்டிருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே தான் நாங்கள் போயிட்டு ஃபுல் இரவு ஆராதனை, ஒரு சொட்டுக்குள்ளே தூக்கம் வராது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருக்குது. மாஸில் ப்ரேயரு எல்லாமே ஆராதனை எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஊர்வலம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே போன உடனே எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க. டோக்கன் வாங்கிக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபாதருக்கு அங்கே கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்கிற பாருங்க, அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்ன பண்ணோன்ட்டு. டோக்கன் வாங்கணும், அங்கே சாப்பாடு கொடுத்துருவாங்க, நைட் சாப்பாடு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு அங்கே பிளெஸ்ஸிங் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் லைனாக நிற்குவாங்க, ஃபுல் ஜனம் நின்றுருந்தாங்க. அங்கே பிளெஸ்ஸிங் முடிஞ்சிட்டு பேருக்கு தான் கோயில் உள்ளே போகிறது. சர்ச் உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு மறைவுரை ஆற்றுவாங்க, இந்த ஆராதனை மாதிரி. அது முடிஞ்சிட்டு பேருக்கு அப்படியே மாஸ் இருக்கும். மாஸ் முடிஞ்சிட்டு பேருக்கு தான் தீவநட்கர்ண ஆராதனை நடக்குது. அங்கே எங்கள் சர்ச்சில் வந்து தீவநட்கர்ண ஆராதனை மறைவுரை எல்லாம் முடிஞ்சிட்டு பேருக்கு தான் மாஸ் லாஸ்ட் மாசு பிளெஸ்ஸிங் நடக்கும். இந்த இடத்துல இப்படி இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனாக்கா கொஞ்சம் கூட தூக்கம் வராது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே போனால் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளெஸ்ஸிங்கில் வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம் என்ன இருக்குது இல்லை அப்படி அந்த ஃபாதர் சொல்கிறாரு. எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்ன என் ஹஸ்பண்டு பசங்களை இட்டுக்குன்னு என் தங்கச்சி ஃபேமிலி, என் ஃபேமிலி, எங்கள் நாத்தனார் ஃபேமிலி 3 பேரும் கண்டிப்பாக நீங்கள் வந்தே வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நாங்கள் மறுபடியும் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு. நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது. எனக்கு என்னவோ அங்கே போய் வந்து ரொம்ப நல்லதாக தான் நடந்துன்னு இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது யாருக்கானா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த இடம் ரொம்ப பெரிய இடம், ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தர்மபுரி மறை மாவட்டத்தை சார்ந்த ஒரு மாணவர் எங்களுடைய மறை மாவட்டத்தில் அருமையாக மறைவுரையாற்றக்கூடிய ஒரு சில ஃபாதர்ஸ் உண்டு. அதில் மன்னிக்க முடியாத மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை விட்டுக் கொடுப்போம். அவர் வார்த்தைகள் வழியாக, அவர் செயல்கள் வழியாக யாராவது காய்ப்பட்டு இருக்கிறார், இந்த நேரத்தில் கொடுப்போம். அதவரை நீ சிலுவையில் என்று சொல்லி தந்ததை மன்னித்துதான். அதவரை இந்த நேரத்தில் இந்த மன்னிப்புடைய கிருபை தாழ்வாக இருப்போம். இதோ இரவிலே செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். நாங்களும் இந்த ஒரு நாள் தியானம் வந்திருக்கிற மக்கள் அனைவரும் நிறைந்திட வேண்டிய அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீர், நம்முடைய தோழிகளையாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுவுக்கு தாயா இருக்கிற நீ தூயாவின் கனிகளால் நாங்கள் நிறைந்து வாழ்ந்திட வேண்டி அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே.
உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இது தேர் ப்ரொசேஷன் போகிறது ஃப்ரெண்ட்ஸ். கேண்டில் மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல் இருட்டாக இருக்கும் போகணுன்னு. எங்கள் நாத்தனாருக்கு கால் ஆப்ரேஷன் ஆயிருக்கு. அப்போக்குள்ள அவங்க நடந்துகிட்டே வந்தாங்க. 1.25 ஹவர் நடந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எல்லாருமே இப்படி லைனாக போகிறது. போயிட்டு அந்த சர்ச் ஃபுல்லாக சுற்றிட்டு கோயில் உள்ள போகிறது. அதுக்கப்புறம் தீவநட்கர்னு பின்னாடியே வரும். அப்புறமா பெரிய ஆசீர்வாதம் அங்கே நடக்கும். தீவநட்கர்னு ஆசீர்வாதம் அது முடிஞ்சிட்டு பேருக்கு தான் கோயில் உள்ளே போகிறது. அங்கே பெரிய ஆசீர்வாதம் ஒன்று உள்ள பிளெஸ்ஸிங்கோடு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து பரிசுத்த தேவனே, உலகிற்கு பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் மகிழ்வுடன் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, உலகிற்கு பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் மகிழ்வுடன் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, உலகிற்கு பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் அகில உலகிற்கு இரக்கமாயிரும். கோயிலூர் திருமணம் 5வதாக கிருஷ்ணசாமி சிலுவையில் அறையில் மறித்ததை குறித்து தியானிக்கின்ற வேளையில் அன்பு இறைவா, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கு வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் தூய் ஆவியின் அபிஷேகத்தால் நிறுவப்பட்ட பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே. வருங்காலத்தில் ஆண்டவரே இந்திய பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக எல்லோரும் மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டிக் கொண்டு உற்சாகமான கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி கட்டி பாடுவோம் இறைவா. கரங்களை தாழ்த்தி கட்டி ஓ இயேசுவே. மாஸ் முடிஞ்ச உடனே ப்ரெட்டு டீ கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது முடிஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டு உள்ளே வந்த உடனேவே ஆராதனை ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கூட தூக்கம் வராது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் போய் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.